ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு waistcoat எப்படி தைக்கலாம் பார்ப்போம். ஸ்கூலுக்கு உள்ள யூனிஃபார்ம். நிறைய பேர் வீட்டில் இருந்தே யூனிஃபார்ம்லாம் தைக்கிறது உண்டு. அதனால் இந்த வீடியோ ஒன்று போடலான்னு நினச்சேன். பார்ப்போம் நமக்கு எப்படி வெட்டுறது, எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது. நம்ம இப்போ துணி எடுத்திருக்கோம், லைன் போட்டிருக்கோம். அதில் கீழே இதை முதல்ல நம்ம பேக்கு தான் வெட்டுவோம். பேக்கு லைன் போட்டிருக்கு. கீழே மடக்கி விடுறதுக்கு 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்னெல்லாம் அளவு எடுத்தோம் அப்படின்னு பார்ப்போம். செஸ்ட் எடுத்தோம். செஸ்ட் வந்து 30 இன்ச்சு இருந்தது. உயரம் வந்து 19.5 இன்ச்சு இருந்தது. உடம்பு வந்து 31 இன்ச்சு இருந்தது. அப்புறம் இடுப்பு எடுத்தோம். இடுப்பு 25 இன்ச்சு இருந்தது. அப்புறம் ஹிப் எடுத்தோம். ஹிப் வந்து 34 இன்ச்சு இருந்தது. இந்த அளவு வச்சு நம்ம வெட்டுவோம். முதல்ல உயரம் வந்து 19.5. அப்போ 19.5ல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி தான் மார்க் பண்ணுறது. மார்ஜின் விட்டு நமக்கு வெட்டிக்கணும். நான் சொல்லித்தரது எல்லாமே ரெடி தான் மார்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம மார்ஜின் விட்டு வெட்டணும். அப்போ தான் நல்லா புரியும். அப்புறம் இதுக்கு 30 இன்ச்சு செஸ்ட்டுக்கு வந்து ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு இருக்கும். அப்போ நம்ம அது 13 இன்ச்சில் இப்போ வந்து துணியை மடக்கி வச்சுருக்கோம். அதனால் அது ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுரும். லைன் போட்டாச்சு. அடுத்து வந்து ஷோல்டர் டவுன் 1 இன்ச்சு வைக்கிறோம். அப்புறம் நெக்கு விட்த்து வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறோம். அதுக்கு 2.25 வச்சுருக்கோம் மடக்கி. அதை ஷோல்டர் லைனை மார்க் பண்ணுறோம். கிராஸ் பேக்கு தான் 13 இன்ச்சு இருக்கும். இது வந்து ஆமோல் டெப்த் வந்து செஸ்ட்டில் 4ல் 1 வச்சு நமக்கு மார்க் பண்ணிக்கலாம். மினிமம் 4ல் 1 வைக்கணும் waistcoatக்கு. கூடுதல் வேணும்னா கூடுதல் வச்சுக்கலாம். கிராஸ் பேக்கு தான் 13 இன்ச்சு இருக்கும். கிராஸ் ஷோல்டர் வந்து 13.25 இன்ச்சு இருக்கும். அப்போ அது வந்து மேலே வந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி மார்க் பண்ணிட்டோம். இப்போது உடம்புக்கு மார்க் பண்ணுறோம். உடம்பு 30 இன்ச்சு இருந்தது. அதில் 4ல் 1 எடுத்தோம், 7.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு லூஸ் கொடுத்துக்கிட்டோம். வெயிஸ்ட் லெவல் வந்து 12 இன்ச்சு. ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சில் வெயிஸ்ட் லெவல் இருந்தது. அப்போ அந்த வெயிஸ்ட் லெவலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். நமக்கு வெயிஸ்ட்டு இடுப்பு எவ்வளோ இருந்தது அப்படின்னா, எல்லாமே நம்ம வந்து 6 இன்ச்சு லூஸ் போட்டு தான் இது வெட்டுறோம். செஸ்ட் வந்து 7.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இடுப்பும் 25 இன்ச்சு வச்சுருக்கோம். 25 இன்ச்சு இருந்தது. அதுக்கு 6.25 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். அது போக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம். பேக்கில் ஒரு டாட் போடுவோம் அதுக்காக. டாட்டுக்கு மார்க் பண்ணுறோம். அப்புறம் ஹிப் வந்து ஷோல்டர்லேருந்து 22 இன்ச்சில் இருக்கும். 22 இன்ச்சில் இருக்கும். அது இந்த ஹைட்டோட ஜாஸ்தி வரும். அதனால் கீழே மார்க் பண்ணிட்டோம். அந்த இடத்துல நமக்கு ஹிப்பு எவ்வளோ எடுத்திருந்தோம்னா 34. அதில் ஒரு 6 இன்ச்சு கூட்டணும். 34னா 8.5 இன்ச்சு 4ல் 1 ப்ளஸ் 1.5 இன்ச்சு கூட்டிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம பெண்ட் ஸ்கேல் வச்சு செஸ்ட்டையும் இடுப்பையும் ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் ஹிப்பையும் இடுப்பையும் ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இனிமேல் நமக்கு ஆமோல் கார் வரையணும். இது வந்து பின்னாடி ஒரு டாட் போடணும். அதுக்காக மார்க் பண்ணுறோம். 3.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறோம். சென்டர் பேக்கிலேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சு, கீழே ஒரு 5 இன்ச்சு போட்டுக்கலாம். பேக்கில் மட்டும் நமக்கு டாட் போட்டுக்கலாம். பேக் நெக் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தாத்து எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு எடுத்துக்கலாம். சிலவங்க 1 இன்ச்சு எடுக்கிறது உண்டு. அது ஸ்டைலை பொறுத்தது. எப்படி வேணுங்கன்னு ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து இருக்கும். சைடில் நமக்கு ஒரு 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ
விட்டு வெட்டிக்குவோம். ஏன்னா 2வது பெருசு பண்ணணும்னா அதுதான் வசதியாக இருக்கும். இது இப்போ நம்ம முதல்ல மார்க் பண்ணியிருந்த எல்லாமே ரெடி தான். அதை அப்படியே நம்ம மார்ஜின் விட்டு 1 சென்டிமீட்டர் மார்ஜின் விட்டு வெட்டி எடுத்துடுறோம். பேக் வெட்டிட்டோம். நம்ம அடுத்தது நமக்கு ஃப்ரண்ட் வெட்டணும். ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து கரை பீஸ் இருக்க வேண்டிய இடம். கரையை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால் கரையை வெட்டுறதுக்கு ஒரு லைன் போட்டுட்டோம். அப்புறம் மார்ஜினுக்கு 1 சென்டிமீட்டர் லைன் போட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போட்டிருக்கோம். முன்னுக்கு வந்து நமக்கு காசா போட்டு பட்டன் வைக்கணும். அதுக்கு வந்து ஓவர்லாப்பிங் வரும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி லைன் போட்டிருக்கோம். அப்போ பேக்கோட ஃப்ரண்டில் ஒரு 1/2 இன்ச்சு கூடுதல் இருக்கும். 1/2 இன்ச்சு கூடுதல் இருக்கும், ப்ளஸ் மார்ஜினை வைக்கணும். ஃப்ரண்டில் கீழே வந்து ஒரு ஷேப் வரும். அதனால் ஃப்ரண்டில் வந்து கீழே வெட்ட முடியாது. இப்போது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மற்ற இடங்களெல்லாம் அப்படி அதே அளவு வெட்டி எடுத்துடலாம். கீழே வந்து ரெடியில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அது வரை வெட்டினா போதும். ஏன்னா ஃப்ரண்டில் ஒரு ஷேப்பு வரும். அந்த ஷேப்புக்காண்டி நம்ம கீழே வந்து இப்போ வெட்டலை. பேக்குடைய ஹைட்டுக்கு அளவு ஃப்ரண்ட்டுக்கு ஹைட்டு இருக்குது. இப்போ லைன் போடுறோம். அது போக கீழே ஒரு ஷேப் எடுக்கணும். ஷேப்ஸ் ஒரு 2.5 இன்ச்சு கீழே தாத்து இந்த லைனில் இருந்து 2.5 இன்ச்சு தாத்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு 2.25 இன்ச்சு சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 2.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். அது நமக்கு எவ்வளோ தேவையோ ஷேப்பு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவோம். அது இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். இது வந்து அந்த ரெடி மார்க்கு சைடில் நம்ம 1 இன்ச்சு விட்டு வெட்டியிருந்ததுனால அந்த இடத்துல தான் கொண்டு ஜாயின் பண்ணணும். இல்லாட்டி நமக்கு செட் ஆகாது. இப்போ அங்கே மார்ஜின் விட்டாச்சு. மார்ஜின் வச்சு வெட்டிக்கலாம். முடிஞ்சது. நம்ம ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த மார்ஜின் இருந்ததுனால, அந்த கரை பீஸ் இருந்ததுனால அதை வெட்டி ரிமூவ் பண்ணுறோம். நம்ம ஃப்ரெண்டு ஆமோல் ஷேப் எடுக்கணும். அப்புறம் நெக்கும் வெட்டணும். இது ஃப்ரெண்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சு ஒரு சரிவு போட்டு எக்ஸ்ட்ரா சரிவு போட்டு வெட்டிக்கலாம். முதல்ல 1 இன்ச்சு போட்டோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சரி போட்டுக்கணும். ஷோல்டரும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் உள்ளே எடுத்து வெட்டிக்கணும். பேக் ஷோல்டர் வந்து இப்போ 13.75 வச்சுருந்தோம். ஆனால் ஃப்ரண்ட் ஷோல்டர் அவ்வளோ வராது, 1/2 இன்ச்சு குறைச்சி வரும். நம்ம ஷேப் கொடுத்து வெட்டியாச்சு. 1/2 இன்ச்சு உள்ள ஷேப் கொடுத்து வெட்டியாச்சு. இது வந்து waistcoat, அதனால் இது நெக்கு டெப்த் வந்து ஒரு 4 இன்ச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஷோல்ட்ரு நெக்கு விட்டுக்காண்டி மார்க் பண்ணுறோம். அது எவ்வளோ பேக் எவ்வளோ இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். ஃப்ரண்ட்டில் ஒரு 4 இன்ச்சு தாத்து வெட்டிக்கிட்டோம். ஏன்னா ஏற்கனவே ஷர்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே தாந்து தான் இந்த waistcoat நிற்கணும். அதனால் 4 இன்ச்சு தாத்து எடுத்துக்கலாம். இல்லாட்டா சின்ன பிள்ளைகளுக்குலாம் 3 இன்ச்சு தான் வரும். ஃப்ரண்ட் நெக்கு 3 இன்ச்சு டவுன் பண்ணாலே காலர் வச்சுக்கலாம். நம்ம சும்மா வச்சு பார்க்குறோம். ஃப்ரண்ட் பேக்கை நம்ம வெட்டி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இதில் வந்து டபுள் துணி கொடுத்து தைக்கணும். பேக்கில் ஆமோல்லாம் ஒரு பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். கிராஸில் 1 இன்ச்சுக்கு வெட்டி வச்சு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டபுள் துணியாட்டு கொடுத்துருவோம். அதனால் இன்னொரு பேனல் வெட்டி எடுக்கிறோம் அதே அளவுக்கு.